السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم رب الحل والحرام ورب المشعر الحرام ورب الركن والمقام أبلغ لسيدنا مولانا محمد منا السلام وتحية السلام. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت ما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض. الآية. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من حج فزار قبري بعد موتي كان كمن زارني في حياتي. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு அனைத்து புகழும். அவன் அனுப்பி வைத்த நல்ல பெருமகனார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா சையதுல் முர்சலீன் ஹாத்திமுல் அன்பியா சர்தார் அன்பியா தாஜுல் அன்பியா நமது உயிரினு மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை முழுக்க பின்தொடர்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மற்றும் தாபீன்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் ஞானவான்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்னென்னும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மவரை இந்த உலகத்தில் சாலிஹீன்களாக வாழச் செய்து இந்த சாலிஹுடைய கூட்டத்தில் நம்மை ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹினால் கபூல் செய்யப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நம்மையும் இணைப்பானாக. வாழ்கின்ற வரைக்கும் ஈமானோடு வாழச் செய்து இறக்கின்ற தருவால் இறுதி கலிமாவாகும் இறுதி சொல்லாகும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்லி என்னும் அல்லாஹ்வுடைய உயிர்களை பிரிப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்தில் அல்லாஹ்வுடையார்களே, புனிதமிகு மாதத்தில் இருக்கின்றோம். புனிதமிகு மாதம்தான் இது. இஸ்னா அஷர ஷஹரன் மின்ஹா ஹுருமத்துன். மாதங்களிலே 12 மாதங்கள், அதில் கண்ணியமிக்க மாதங்கள் 4. தொடர்ச்சியாக 3 மாதங்கள், தனியாக ஒரு மாதம். தொடர்ச்சியாக 3 மாதங்களில் துல் காதா, துல் ஹஜ்ஜு, முஹர்ரம், அடுத்தது ரஜப். அப்போ கண்ணியமிக்க மாதங்களில் முதல் மாதத்தில் நம்ம இருக்கிறோம். பொதுவாகவே இந்த மாதங்களில் என்ன கணக்கு சொன்னால், இஸ்லாம் வருவதற்கு முன்னாலேயே அந்த அரபக மக்களிடத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. சண்டை போட்டுப்பாங்க, போர் செய்து கொள்வாக, மிகப்பெரிய கலவரம் நடக்கும். இந்த மாதம் வந்துட்டால் நிப்பாட்டிடுவாங்க. இது கண்ணியமிகு மாதம், ஹஜ்ஜுடைய மாதம், சண்டை போடக்கூடாது, ஒருவருக்கு ஒரு முட்டி மோதி கொள்ளக்கூடாது, நிறுத்திடுவாங்க. இஸ்லாம் வந்த பிறகு அல்லாஹ் தஆலா அப்படியே அது கண்ணியமிக்க மாதமாக ஆக்கிட்டான். அந்த அடிப்படையில் முதல் மாதம் துல்காதுடைய மாதம், ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருக்கிறோம். பொதுவாக ஹஜ்ஜுடைய நிறைய விஷயம் நம்ம வருஷம் கேட்டுட்ருக்கோம். அதேபோல் மதீனா ஜியாரத், இந்த ஜியாரத் என்பது கண்டிப்பாக போய் தான் தீரணும். எல்லாரும் போவாங்க, மறுக்கின்றவர்கள் போவார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத் வேறு கிடைக்காது. சில பேர் விவாதம் செய்யலாம், அதாவது எப்படின்னு சொன்னால் ஜியாரத்துக்காண்டி போகணுமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஹஜ்ஜுடைய நேரங்கள் விவாதங்கள் அதிகமாக நடக்கிற இடம். பொதுவாகவே பெண்கள் ஒன்று கூடாமல் மார்க்கம் எங்கெங்கெல்லாம் தடுக்க முடியாங்கன்னா தடுக்கும். காரணம் என்ன சொன்னால், எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டால் பெண்கள் அதிகமான ஃபித்னா ஃபசாத் ஏற்படும். பெண்கள் ஒன்று கூடிட்டாலே அது நம்ம முஃமின்களும் ஒன்று சேர்ந்தாலும் அங்கே ஃபித்னா ஃபசாத் ஏற்படும். அந்த அடுப்பில் ஹஜ் என்பது எப்படி சொன்னால், எந்த வேலை இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஒரு இபாதத்து தான். தொழில்துறை வியாபாரம் இருந்தாலும் அதில் கவனிச்சுட்டு போயிடுவாங்க. இது அப்படி இல்லை. தொழில் முடிச்சு ரூமில் வரணும், சாப்பிடணும்,
படுக்கணும், எந்திரிச்சு போகணும். அப்படி இருக்கும் சும்மா இருக்காமல் ரூமுகளில் விவாதம் நடக்கும். அவர் கொள்கை இவர் பேச, இவர் கொள்கை அது பேச. அது அல்லாஹ் தஆலா தடுத்துட்டான். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால். யார் ஹஜ்ஜுக்கு போகிறீங்களோ இந்த 3 காரியம் செய்யாதீங்க. ரஃபஸும் செய்யாதீங்க. ரஃபஸ் என்று சொன்னால் அதாவது ஆபாசமான வார்த்தைகளோ ஆபாசமான காரியங்களோ. மனைவியாக இருந்தாலும் எஹ்ராம் கட்டிட்டா ஹராம் ஆயிடும். இல்லை இருந்தாலும் அந்த இடத்துல ஆபாசமான வார்த்தைகளோ ஆபாசமான காரியங்களோ செய்யாதீங்க. ஆபாசமான காரியங்கள் செய்ய வேண்டாம் என்பதற்காண்டி எஹ்ராம் இல்லாத நிலையில் கணவன் மனைவி குளிக்கக்கூடாதுன்னு நினச்சிடாதீங்க. அது ஜாயிஸ் தான். அது எஹ்ராம் அணிஞ்ச நிலையில் மனைவி விட்ட நீங்கள் அந்த வார்த்தைகள்லாம் பேசாமல் இருக்கணும். அதே போல் அந்த வேட்டையாடுறது வலா ஜிதால, வேட்டையாடுறது நீங்கள் அதில் விவாதம் செய்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாவே படித்த நம்மளை ரப்பை சொல்கிறான். ஏன்னா விவாதம் அதிகமாக செய்யப்பட்டு அங்கே பிரச்சனைகள் உண்டாகும். அந்த அடிப்படையில் மதீனாவுக்கு ஹஜ்ஜை முடிச்சுட்டு நீங்கள் மதீனாவுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அது ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்து மிகப்பெரிய பாக்கியம். நமக்காக நீ ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க இந்த உலகத்தில் இல்லையா? எத்தனை நம்ம எவ்வளோ உபகாரம் செஞ்சாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு பத்தாது. கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம கவலை தானே, உம்மத்தை பற்றி தானே கவலை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொல்லுவான், என்ன சொன்னால், இந்த நபி எப்படிப்பட்டவர் சொன்னால் எல்லாரும் முஃமின் ஆகணும், ரவுஃபுன் எல்லாருமே முஃமின் ஆகணும்னு சொல்லி பேராவல் கொள்கிறார். பேராவல் லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும். ஹரீஸ் அனிஸ்னா பேராவல் கொள்கிறார். இந்த நபி எல்லாரும் முஃமின் ஆகணும், எல்லாரும் சொர்க்கம் போயிடும். அதான் நபிக்கு அந்த கடைசி வரைக்கும் அந்த உம்மத்தை பற்றி தான் கவலை. ஒரு சமயம் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், இப்னு அப்பாஸ் அல்லாவுடைய மனைவி சச்சாவுடைய மனைவி சாச்சி, அவங்க மடியில் அவங்க ஒரு கனவு காண்றாங்க. இந்த கனவு திடுக்கிட்ட கனவு, பயங்கரமான கனவு. என்ன கனவு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய உடல்லேருந்து ஒரு துண்டு கலண்டு அவன் மடியில் விடுற மாதிரி காணும். பயந்து போயிட்டாங்க. நேராக ஸல்லல்லாஹு சொல்லும்போது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நல்ல கனவு தான். நாங்கள் அவன் பயந்து போய் வரும்போது என்ன சொன்னாங்க, நல்ல கனவு. என்ன நல்ல கனவுங்கிறீங்க, உங்கள் துண்டு கலண்டு விடுகுது. இப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என் அன்பு மகள் ஃபாத்திமா கர்ப்பமாக இருக்கிறா, அவள் குழந்தை பிறக்க போகுது, அவளுக்கு அந்த குழந்தை அவள் மடியில் தவழும், அது என்னுடைய துண்டு தானே, என்னுடைய ஒரு துண்டு தானே சொன்னாங்க. சொல்ல நோக்கி இது அல்ல. அதுலேருந்து சொல்லும்போது நமக்கு என்ன படிப்புன்னு சொன்னால், அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் ஒரு விசேஷமான துவா கொடுத்துருக்குறான். இந்த உடனே கபூலாகும். இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து ஈசா எல்லா நபிமார்கள் பயன்படுத்தி கொண்டார்கள், நான் இன்னும் பயன்படுத்தலைன்னாங்க. அந்த துவாவை அப்போ பயன்படுத்தியிருக்கலாம். அப்போ சொல்லும்போது சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கவலையில் இருந்துச்சு. அப்போது அவங்க கேட்டாங்க, என்ன கவலையாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது, அந்த குழந்தையை என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்களே கொலை செய்வார்கள், படுகொலை செய்வார்கள் என்று ஸல்லல்லாஹு சொல்லும்போது, ஏன் அந்த துவாவை பயன்படுத்தலாம். ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா, யா அல்லாஹ் அந்த துவாவை என் பேர குழந்தையை நீ பாதுகாத்தது சொல்லி கேட்டிருக்கலாம். கேட்கல. எத்தனையோ கஷ்டங்கள். அப்போ சொல்லும்போது ஸல்லல்லாஹு அந்த துவாவை இன்னும் வைத்திருக்கிறேன், நாளை மறுமை நாளே மக்கள் எல்லாம் அல்லல் படும் போது அந்த துவாவை என் உம்மத்துக்கு நான் பயன்படுத்துவேன்னு சொன்னாங்க. ஷஃபாஅத்து குப்ரா. இப்படி பேருபகார நபிக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி எப்போ பார்த்தா உம்மத்தை பற்றே கவலை. இன்னொன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு என்ன சொன்னால், ஹயாத்தி ஹைருன் ஓ மமாத்தி ஹைருன் ஓ மௌத்தி ஹைருன், என் வாழ்க்கையும் இந்த உம்மத்துக்கு நன்மையாக இருக்கிறது, என் மரணம் கூட இந்த உம்மத்துக்கு நன்மையாக இருக்குன்னு சொன்னாங்க. என் மௌத்தும் இந்த உம்மத்துக்கு நன்மை, ஹயாத்து நன்மை விளங்குது. ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் சஹாபாக்குடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்தார்கள். மௌத்து எப்படி நன்மையாக போகும் அப்படி சொல்லும்போது, ஸல்லல்லாஹு அலைஹி ரவுலா ஷரீஃபில் இருக்கும்போது மலக்குமார்கள் நம்முடைய அமலை கொண்டு போய் அங்கே கொண்டு போவாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவும் திங்கட்கிழமை இரவும் மனிதர்களுடைய அமல்கள் வானத்துக்கு உயர்த்தப்படுகிறது. உயர்த்தப்படுவதற்கு முன்னால் அங்கே நபியிடத்தில் போய் காட்டப்படுகிறது. யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய உம்மத்துமாருடைய அமல்களை பாருங்கள் சொல்லுங்கள்.
அப்படி ஸல்லல்லாஹு அந்த பட்டலை அந்த பட்டியலை பார்ப்பார்கள், அந்த பட்டோலையை பார்ப்பார்கள். அதில் யாராவது பாவம் செய்திருந்தாலோ நன்மை செய்யாமல் இருந்தாலோ, யா அல்லாஹ் அந்த பிள்ளையை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என் உம்மத்தை மன்னிச்சிரு என்று மௌத்தான பிறகு கூட இந்த உம்மத்தை பற்றி கவலைப்பட்டிருந்தாங்க ஸல்லல்லாஹு. அப்படிப்பட்ட பேருபகாரி எவ்வளோ செய்யணும். நம்ம அந்த மதீனாவுக்கு ஜியாரத் அவ்வளோ ஆசை. ரசூலுல்லாவை பார்க்கல, ஸல்லல்லாஹு அலைஹி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த உலகத்திலேயே நம்ம ரசூலுல்லா பார்த்தோமா? இல்லை. ரசூலுல்லா பார்த்தவர்களை பார்த்தோமா? அது கூட இல்லை. அவரை பார்த்தவர்களை பார்த்தோமா? அது கூட இல்லை. இருந்தாலும் அந்த நபியுடைய மஹப்பத் உள்ளத்தில் இருக்கு, கல்பில் இருக்கு. என்னுடைய நபிக்கு ஏதாவது ஒரு சொல் வந்து விட்டால் உலகமே பொங்கி எழுந்ததா இல்லையா? டென்மார்க்கில் ஒரு பத்திரிகைக்காரர் ரசூலுல்லாவை படம் வரைஞ்சிட்டான், அகில உலகம் கோதிச்சு. சென்னையே கலவரம் ஏற்பட்டுச்சா இல்லையா? அதிர்ச்சி சென்னை. ரசூலுல்லா மீது நம்ம அவ்வளோ மஹப்பத். எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு நாட்டில் ஒரு சூப்பர் மார்க்கெட் கடையில் போயிட்டு சாக்லேட் எடுக்கிற முஃமின் பார்க்குறான், ஹலாலா ஹராமா. பக்கத்தில் இருந்த நஸ்ரானி கேட்குறான், என்ன பார்க்குறீங்க? இல்லை அந்த சாக்லேட்டை ஹலாலா ஹராமா. ஏன்? என்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி உங்களை யார் எங்கோ ஒரு ஓரத்தில் அரபு நாட்டில் ஓரத்தில் சொல்லி சும்மா ஒரு 40 வருஷம் சொன்ன அந்த வார்த்தை தான் இன்றைய வரைக்கும் முஃமின்கள் உயிருக்கு மேலாக நேசித்து கொண்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல, போய் அந்த ஜியாரத்தை பார்க்கணும், ஜியாரத்துக்காண்டி போகணும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்ன சொன்னால், ஒரு சமயம் சஹாபாக்களை பார்த்துட்டு, என்னுடைய நேசர்கள் எங்கே, என்னுடைய நேசர்கள் எங்கே? சொன்ன யாரை நாங்கள் உட்காந்துருக்குறோம், நீங்கள் இல்லை, நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, வை இறங்குது பார்க்குறீங்க. என்னை பார்க்காமல் என் மீது ஈமான் கொண்டு பிரியமாயிருக்கின்றார்களே அவர்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னார். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்காண்டி கண்டிப்பாக போகணும். அது ஆசை கல்பில் இருக்கணும், துடிக்கணும். ஒன்றுங்க 2011 அனுபவம் சேர்ந்து சொல்லணுமா இல்லையா? 2014 பாக்கி விட்டு தான் ஹஜ்ஜுக்கு போயிருந்தோம். ஹஜ்ஜுக்கு போயிருக்கும்போது ஹஜ்ஜில் முத்தமிடணும். பகல்லாம் கூட்டம், இரவில் பார்த்தா 2 மணிக்கு பார்த்தா அதை விட அதிகமாக கூட்டம் இருக்குது. நைட்டில் போய் பார்த்து சரி போகலாம், கூட்டம் போனால் நெருங்க முடியல. ஹஜ்ருல் அஸ்வத் பகலை விட இரவு கூட்டம் மாதிரி. அப்போ சொன்னாங்க, காலை 7 மணிக்கு போங்க, ஃபஜ்ர் முடிச்சுட்டு எல்லாரும் கொஞ்சம் ஓய்வு எடுக்க போவாங்க, அது துணிமணி துவைக்கணும், அந்த வேலையை போவோம். அந்த நேரத்துக்கு கொஞ்சம் காலியாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ தான் காபத்தில் அந்த சுத்தம் பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றி அந்த இடத்துல போகும்போது அந்த இடத்துல போனோம். நம்ம எல்லாருக்கும் சொல்ல ஒரு நோக்கம் என்ன சொன்னால், போய்ட்டு நம்ம அந்த காபத்தில் அந்த கம்பி பிடிச்சிட்டு அந்த கம்பியில் நிற்க முடியல நம்மளால். அதனால் வாசல் வழியாக, காபத்துடைய வாசல் வழியாக போயிட்டு க்யூவில் அப்படியே நிற்கிறோம். இப்போ கூட்டம் தள்ளும்போது ஒருத்தர் பாகிஸ்தான்காரர் எனக்கு பின்னாடி இருக்கிறார். அவர் சொன்னார், நண்பரே போகலாம். அவர் கூட்டம் தள்ளோன்னே, அப்பா நான் ஹயாத்தோடு வைங்கப்பா, என்னுடைய ரசூலுல்லா ஜியாரத்துக்கு போகணும். என்ன சொன்னார்? ஹயாத்தோடு வைங்கப்பா, என்ன என்னுடைய ரசூலை நான் பார்க்கணும், ஜியாரத்துக்கு போகணும். இந்த மஹப்பத் எப்படி வந்துச்சு? கடைசியில் அந்த முத்தமிடுற நேரத்தில் போகிறோம். ஒருத்தர் முத்தம் கொடுத்துட்ருக்கார், அடுத்து நான் தான் போகணும். அவர் கொஞ்சம் தடிப்பாக இருக்கார், எந்த நாட்டுக்காரும் தெரில. அவர் பின்னாடி இப்படி நிற்கிறேன், அவர் முன்னாடி நிற்கிறார். இப்போ என்னாச்சுன்னா, இங்கே தவாஃப் செஞ்சிட்ருக்காங்க அந்த வெளியே, இதுக்குள்ளே கேப். இவர் வெளியே வரணும். அந்த இது எப்படி பிளந்துட்டு தான் வரணும், விடுன்னா விட மாட்டாங்க யாரும், ஏன்னா பிளந்து தான் வரணும். என்ன மனு செஞ்சாஞ்சனா வரும்போது என்னை கூட்டி வெளியே வந்துட்டான். எவ்வளோ சிரமமாக போய் கிட்ட போகும்போது எவ்வளோ ஒரு இது இருக்கும், புரியல. திரும்ப போகிறதா வேணாமா? சரி ஹைர், அல்லாஹ் நாட்டிருக்கான், திரும்ப போகணும். எல்லாத்துல திரும்ப போய் இந்த பாக்கியம் கிடச்சி அப்படி வெளியே வரும்போது ஜுப்பாலாம் கிழிஞ்சு போச்சு. இதெல்லாம் இந்த பேனா கிழிஞ்சா பாரு, அது ஒரு அடையாளம். எல்லாத்துல கொடுத்தான். சின்ன உள்ளுக்குள்ளே முத்து போல் இருக்கும், 3 கல் பதிஞ்சிருக்கும். உள்ளே ஃபுல்லாக கல் இல்லை, சின்ன கல். ஒரு கல்லாக இருந்துச்சு, ஒரு திருடிட்டு போயிட்டான், கொள்ளடிச்சிட்டான் ஒரு காலத்தில். அதில் மீட்டு கொண்டு வந்து சின்ன கல்லாக 3 கல்லாக இருக்கும். ஒரு முகம் உள்ளே போகலாம், முகம் உள்ளே போகும். ஒரு எப்படிப்பட்ட முகம் தான் உள்ளே போகும், உள்ளே போய் முத்தப்படலாம். சொல்ல ஒரு நோக்கம்னா, எல்லாருமே ஹஜ்ஜை முடித்து ஜியாரத்து போகணும். ஹஜ்ஜை முடிச்சுட்டு அந்த ஆசை அப்படியே இருக்கும் ரசூலுல்லாவை. ஏன்னா போய் பார்க்கறது என்பது நேரடியாக 2 இடத்துல கண்ணீர் விட்டுருவான் ஒரு ஹாஜி. ஒன்று, முதல்ல ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் இந்த காபத்துல்லாவை பார்க்கும்போது, முதல் தடவை பார்க்கும்போது எப்படிப்பட்ட கல் நெஞ்சருக்காரன் அழுதுருவோம். ஒன்றுமே புரியாது. ஃபோட்டோவில் பார்த்துருக்குறோம், சொல்கிற கேட்டிருக்கோம், டிவியில் பார்த்துருக்கோம். நேரடியாக பார்க்கும்போது அது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்.
அது சொல்ல வார்த்தை இல்லை, அப்படி இருக்கும். கண் கோடி வேணுமே காபாவின்னு சொல்லி நாரும் பாடின பாட்டு தான். ஒரு கண்ணு பத்தாது, கோடி கண்ணு தேவை, கோடி கண்ணு. பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அப்படியே கண்ணீர் வந்துடும் எல்லாத்துக்கும். அது ஒரு இடம். அந்த காபத்துல்லா நோக்கி ஓடுவார்கள் தவாஃப் செய்ய. அடுத்தது ரசூலுல்லாஹ் சலாம் சொல்வதற்காண்டி ஓடுவார்கள். அந்த சலாம் சொல்லும் போது கூட்டத்தோடு கூட்டம் போகும்போது ரசூலுல்லாஹ்ட்ட வரும்போது எல்லா மனிதர்கள் அழுதுவார்கள். ஸல்லல்லாஹு இருக்கிறான் முன்னாடி உள்ள கேட்டுக்கு பின்னாடி, இந்த கேட்டுக்கு பின்னால். சொன்னாங்க, என்னை யார் சலாம் சொல்கிறாரோ நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னாங்க. நமக்கு கேட்காதனால அது இல்லைங்க ஆயிராது. எத்தனையோ வரலாற்று நிகழ்ச்சிகள், எத்தனையோ வலிமார்கள் ரசூலுல்லாஹி சலாமுக்கு பதில் சொன்னதை கேட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஜியாரத் கண்டிப்பாக போகணும். எந்த அளவுக்கு சொன்னால், இன்னொன்று நம்ம படிச்சுட்டு போனது வேற யாருக்கும், நடக்கிறது வேற மாதிரியா இருக்கும். ஏன்னா நம்ம படிச்சுட்டு போயிருப்போம், நம்ம பயான் கேட்டு போயிருப்போம், அப்படிதான். இப்போ போனால் வேற மாதிரியா இருக்கும் சூழ்நிலை. ஏன்னா கூட்டம் அதிகமாக வசதிகள். ஒரு சமயம் இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிய சட்டங்கள் எதுவும் மிகப்பெரிய ஞானி, பல கிதாபுகள் எழுதியிருக்கிறான். ரியாது சாலிஹின் என்று பிரபலமானது, இப்னு கசீருக்கு விளக்கம் எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய முஹத்தீஸன். அவர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கும்போது ஒரு ஹாஜிகிட்ட கேட்குறாரு, அப்போ இந்த முஸ்தலிஃபாவுடைய எல்லை எங்கேருந்து எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு குழப்பமாக இருக்கும் முஸ்தலிஃபா பொறுத்த வரைக்கும். அது ஒரு குழப்பம். கொண்டு போய் பஸ்காரன் இறக்கி விட்ருவான், இதான் முஸ்தலிஃபான்ருவான். அங்கே தங்கினா அது எல்லையாக இருக்காது. 2011 அப்படி தான் போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி எல்லாரும் இதுதான் முஸ்தலிஃபா இருந்துட்டோம். அப்புறம் அங்கே போலீஸ்காரன்னா முஸ்தலிஃபா இல்லை, முஸ்தலிஃபா அங்கே இருக்கு பாருன்னுட்டான். அதான் எல்லாரும்னா திரும்ப முடிச்சு போட்டு எல்லைக்குள்ளே இருந்தால் தானே ஹஜ்ஜாக முடியும். அப்படி ஒரு குழப்பம் ஏற்படும். அப்போ இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி கேட்குறாங்க, முஸ்தலிஃபா எங்கேருந்து? இப்போ அவர் சொன்னார், யார்கிட்டையும் கேட்காதீங்க, இமாம் நபவி என்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் புத்தகம் எழுதியிருக்காரு, நல்ல தெளிவாக எழுதியிருக்காரு, அதை பார்த்துக்கு. நான் தாண்டா நபவியேங்க. நான் எழுதுனது வேறு, அங்கே நடக்கிறது வேறு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று இருக்கும் மினால போய் முடியறக்கிறதுக்காண்டி உட்கார்றாங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. அப்போ சொல்கிறாரு, அந்த நாவிதன்ட்ட 5 விஷயம் நான் கற்றுக்கிட்டேன்னா. எப்படிப்பட்ட அபூ ஹனீஃபா, மிகப்பெரிய கல்விமா, இந்த உலகமே இன்னைக்கு பின்பற்றி இருக்கு. அபூ ஹனீஃபா சொன்னாங்க, அந்த நாவிதன்ட்ட ஒரு 5 விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஒன்று என்ன சொன்னால், போய் அந்த நாவிதன்ட்ட முடி இறக்கணுன்னு. எவ்வளோ காசுன்னு கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், நல்ல விஷயம், பேரம் பேசாதீங்க, பெரியமாக பாசத்தோடு கொடுங்கன்னாரு. எனக்கு செருப்புக்கிட்ட அடிச்சது போல இருந்துச்சு. அள்ளி கொடுப்பாங்க அபூ ஹனீஃபா. இருந்தாலும் சரி ஒரு கேட்டுக்கலாம்னு சொல்லி போன இடம். அதே போல் 2வது என்ன சொன்னால், போய் உட்காந்து சும்மா இருக்கும்போது, சும்மா இருக்காதீங்க, தஸ்பீ ஓதிட்டே இருக்கு. முடி வெட்டும் போது தஸ்பீ ஓதிட்டே இருக்கு. 2. 3வது என்ன சொன்னால், நான் போய் ஏதோ போய் உட்காந்தேன். அவர் சொன்னார், இப்படி உட்காருங்க, கிபிலா பார்த்து உட்காருங்க. கிபிலா பார்த்து. இது ரசூலுல்லாஹ் செஞ்சது ஹஜ்ஜத்துல் விதால கொண்டு செல்ல சொன்னான். அப்போ தான் அந்த முடி இறக்கி தான் எல்லா சஹாபாக்கு கொடுக்கப்பட்டுச்சு. 1,24,000 சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு முடியாக கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முடி தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கு. அப்போது 3 கிபிலா பக்கம் உட்காருங்க. 4வது நான் வலது பக்கம் காட்டினேன். அதாவது வலது பக்கம் காட்டும்போது இல்லை, வெட்டும்போது இடது பக்கத்தை காட்டுங்கண்ணாங்க. இடது பக்கத்தை எல்லாம் முடிஞ்ச பிறகு சொன்னார், எல்லாம் அல்லாஹ் ஹஜ்ஜு முடிஞ்சு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. நாங்கள் அபூ ஹனீஃபா சொன்னாங்க, எப்பா இது யார்கிட்டப்பா நீ கற்றுக்கிட்டதெல்லாம், யார்கிட்டப்பா கற்றுக்கிட்டு சொல்லும்போது அவர் சொன்னார், அதா இப்னு ரபியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு சமயம் எனக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு சொன்னார். இப்போ அனுபவம் வேறு, அங்கே எழுதுறது வேறு. அங்கே போனால் தான் பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். எத்தனையோ அனுபவம். நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா பல அனுபவம் கிடைக்கும். ஹாஜிகள் இடத்துல போயிட்டு வந்துட்டு பேசி பாருங்க, பேசிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த மதீனாவுக்கு நீங்கள் செல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ ஒரு அந்த மதீனா மண்ணுக்கே விசேஷம். அது மட்டும் இல்லாமல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் ஹஜ்ஜ ஃபஸார கபரி பாத மௌதி, யார் ஹஜ்ஜு செய்து முடிச்சுட்டு என்னுடைய கபரை யார் ஜியாரத் செய்கின்றார்களோ, கான கமன் ஜாரானி ஃபி ஹயாத்தி, ஹயாத்தோடு இருக்கும்போது என்னை எப்படி சந்தித்தாரோ அதே போல தான் ஆகும். என் உயிரோடு சந்தித்ததை போன்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட பெரிய பாக்கியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே
இப்போ அங்கே போட்டிருப்பாங்க ஒரு கேட், நீங்கள் பாபு சலாம் அலை தான் போகணும். மஸ்ஜித் நபவியில் பல வாசல் இருக்குது, பல வாசல் இருக்குது. அப்போல்லாம் ஒரு சுன்னத்து இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம சொன்னால் கேட்பானா, அவன் சொல்கிறத நம்ம கேட்குறோம். அது இன்னும் இப்போ மோசமாக போச்சு. முன்னாடிலாம் 2017 போகும்போது எப்போ போனாலும் நம்ம சலாம் சொன்னால் எப்போ வேணால் போகலாம், சொல்ல முடியும், எப்போ வேணால் போகலாம். ஒரு கூட்டம் போய் அனுப்பிட்டே இருப்பாங்க. இப்போல்லாம் ஒரு சட்டம், கொரோனாவுக்கு பிறகு என்ன சொன்னால், யார் எப்போ வேணால் போக முடியாது. நீங்கள் சலாம் சொல்லணுமா, ஆன்லைனில் போய்ட்டு புக் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்து இந்த தேதி இந்த டைம் அவன் கொடுப்பான், அதெல்லாம் போய் செய்யணும். ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லணும். முன்னாடிலாம் பாபு சலாம் நுழையும் போது அதில் நேராக போனீங்கன்னா சல்லாசல், வெளியே வரும்போது பாபுல் பக்கி, பாபுல் பக்கி, பக்கியினுடைய வாசல். பாபுனா வாசல், பாபுனா வாசல், அப்படியே இருக்கு. அப்படி நேராக போகும்போது இப்போ வேறு மாதிரி விடுறான், வேறு மாதிரி விட்டுட்டு நமக்கு நேராக அங்கே சலாம் சொல்கிறதுக்குலாம் விடுறான். ரொம்ப நேரம் நிற்க வைக்கிறதுல அங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல ரசூல்லா குழம்பிடக்கூடாது, அது ஹுனா ரசூல் அங்கே போட்டிருப்பான், ஹுனா இங்கே தான் ரசூலுல்லாஹ். அதுக்கு அடுத்தது ஹுனா அபுபக்கர், ஹுனா உமர். அதுக்கு அடுத்து அந்த இப்படி போனீங்கன்னா முதல் ரசூல்லா, அடுத்தது அபுபக்கர்லாரும், அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு. இங்கே ரசூல்லா சலாம் சொல்லிடணும், அடுத்தது அபூபக்கர் சலாம் சொல்லணும், அதுக்கு அடுத்தது உமர் ரலியல்லாஹுக்கு சலாம் சொல்லணும். போயிட்டு அங்கே சலாம் சொல்லும்போது நின்று எவ்வளோ நமக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு பயன்படுத்திட்டு ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளோ ஸலவாத் ஓத முடியுமோ சலாம் சொல்லிட்டு யார் ரசூலுல்லா பதில் சொல்லிட்டு நேரடியாக பேசுறதை போன்று சொல்லிட்டு அங்கே கடந்து நீங்கள் போகலாம். அது மட்டும் இல்லை, கண்ணியத்துக்கு யாருலே இந்த மண்ணுக்கு, அந்த மதீனா மண்ணுக்கு ஒரு விசேஷம். ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் அப்படி நடந்து வருது, இந்த புழுதி காற்று இல்லையா, பாலைவன காற்று சொல்லுவோம் இல்லையா, அப்படி கடுமையாக வேகமாக அடிக்குது. சஹாபாக்களை முகத்தை மூடுனாங்க. இப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, உவல்லதி நஃப்ஸ முஹம்மத், த முஹம்மத் எவன் ஆத்மாவின் மீது எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது சட்டிமிட்டு கூறுகிறேன், இன்ன ஃபீ குபாருன் ஷிஃபாஉன் மின் குல்லி தா, மதீனாவுடைய புழுதி ஒவ்வொரு நோய்க்கும் மருந்தாக இருக்கிறது என கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மதீனா மண்ணு விசேஷம், மதீனா மண்ணு இப்போ மண் எடுக்காத அளவுக்கு. அப்போ கூட பக்கியில் போய்ட்டு கொஞ்சம் நோண்டி எடுத்துகிட்டு வருது, நோண்டி அனுப்பிச்சு பக்கின்னா கபர்ஸ்தான் இருக்குது பார்த்தீங்களா, மேலே பக்கி ஜன்னத்துல் பக்கின்னு சொல்லுவாங்க கபர்ஸ்தானுக்கு பேர். அங்கே போய் சில பேர் என்ன செய்கிறாங்க, இப்போ நடக்கிற பாதையில் இருக்கிற அதையும் சிமெண்ட் போட்டான் கொஞ்சம் எடுத்து பேர்ந்துட்டு வந்துடுது. வேறு எங்கே மண்ணே பார்க்க முடியாது, எல்லாம் தரைத்தளம் எல்லாமே கீழே. அது கீழே பஸ் ஸ்டாண்ட் வச்சுருக்கான், 3 மாடி 3 ஃப்ளோர் கீழே. மதியானா இப்போ வள்ளியாசல் விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஒரு இருக்குது, முதல் கீழே பாத்ரூம், அது கீழே போனீங்கன்னா 3 கீழே, அது கீழே போனால் பார்க்கிங் இருக்குது, வந்து காரு பஸ் வந்து விட்டுட்டு போகிறான். எல்லாம் ஒரு விஷயம் டெக்னாலஜியில் இருக்குது. ஆனால் மதீனா மண்ணை என்பது சொன்னால் இந்த ஒவ்வொரு நோய்க்கும் அல்லாஹ் தஆலா ஷிஃபா கொடுக்கிறான் என அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹதீஸ் சொல்லும்போது, மாமின் துரீக்கின் தரீக்குல் மதீனத்தை இல்லா மலக்குன் கரீம், இந்த மதீனாவில் எல்லா வீதிகளும் ஒவ்வொரு வீதியிலும் ஒரு மலக்கு, அல்லாஹுடைய மகத்துவம் பெற்ற மலக்கு அங்கே காவல் காத்து கொண்டு இருக்கிறார் என அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுடைய அந்த சிறப்புனால தான் இமாம்கள்லாம் போனாலே கலங்குவோம். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்கேயே இருந்தவர், அங்கேயே பாடம் நடத்திட்டு பள்ளியில் ஒரு தடவை கூட பள்ளியை சுற்றி அந்த ஊருக்குள்ள செருப்பு போட்டு போனதே இல்லை, செருப்பே போட்டது. அப்படியே செருப்பு போட்டாலும் எல்லை தாண்டி வந்தவர்கள் செருப்பு போடுவாங்க. அது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பக்தாதுலேருந்து நேராக மதீனாவுக்கு வராங்க, வந்து இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய பிரியமானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வந்து தங்குங்கன்றாங்க இமாமை. தங்குறாங்க 2 நாள் 3 நாள் 1 வாரம் ஆச்சு. 1 வாரம் ஆன பிறகு இனி அதுக்கு மேலே தங்க சொல்லும்போது அபூ ஹனீஃபா சொல்கிறாங்க, எப்பா என்னால் இனிமேல் தங்க இயலாது. ஏன், இது வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய பூமியினால் நான் சிறுநீர் மலம் கடிக்கவில்லை, அடக்கிட்டு இருக்கிறேன், இந்த 1 வாரம் ஆச்சு, இனிமேல் என்னால் தாங்க இயலாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய மண்ணில் அங்கே சிறுநீர் கடிக்கூடாது தான். இப்போ நம்மகிட்ட அந்த அதபெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்மக்கிட்ட நம்ம செருப்பு போடுறோம் வருவாங்க, வேறு மாதிரியா இருக்குது, வேறு மாதிரியா இருக்குது. அன்னித்துல்லாஹுடையார்களே, அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை அவ்வளோ நேசித்தாக. எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு சமயம் துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்ன இப்ராஹீம ஹர்ரம மக்கத்த, யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கா மாநகரை கண்ணியப்படுத்தி துவா கேட்டாங்க. எல்லாம் இந்த பூமியை நீ பழம் தரக்கூடிய எல்லா உணவு கிடைக்கிற பூமியாகவும் விசேஷ பூமியாகவும் ஆக்கு சொல்லி துவா கேட்டாங்க. சொல்லிட்டு ஃபஜஅலஹா ஹரமன்,
அதை நீ துவா கேட்டு அந்த பூமி முழுவதும் நீ கண்ணியமிக்க பூமியை ஆக்கினாய். அது மக்கமா நகரை. அதே போல வன்னி ஹர்ரம்துல் மதீனத்தை, நான் இந்த மதீனாவை கண்ணியப்படுத்துவதற்கான கேட்கின்றேன் யா அல்லாஹ் அப்படி என்று ஸல்லல்லாஹு துவா கேட்டார். எப்படி மா பய்யன மா ஜமைஹா அல்லா யுஹ்ராகு ஃபீஹா தமுன் வலா யுஹ்மல ஃபீஹா சிலாவுன். யா அல்லாஹ் மக்கமா நகரில் எப்படி அந்த எல்கைக்குள்ள ஹரமுடைய எல்கைக்குள்ள ரத்தம் ஓட்டக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, எதையுமே செய்யக்கூடாது இருக்கிறதோ அதே போல இந்த மதீனாவை நீ ஆக்குவாயா. இங்கேயும் ரத்தம் ஓடக்கூடாது, எந்த ஆயத்தையும் பயன்படுத்தக்கூடாது, எந்த ஆயத்தையும் பயன்படுத்தக்கூடாது, எந்த மரத்தையும் வெட்டக்கூடாது, அப்படிப்பட்ட பூமியாக இந்த பூமி ஆக்குவாய் என்று கேட்டவன் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். 2 ஹரம், ஒரு ஹரம் சொல்ல மாட்டோம், 2 ஹரம். ஒன்று மக்கமா நகர், இன்னொன்று மதீனா ஒரு ஹரம், கண்ணியமிக்க பகுதி. யாரே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இன்னொரு ஹதீஸ் சொல்லும்போது மன் ஹரஜ அலா துஹுரின் லா யுரீது இல்ல ஸலாத ஃபீ மஸ்ஜிதி, யார் தன்னுடைய ஊரிலிருந்து மஸ்ஜித் நபவிலே தொழுவதற்காக வேண்டிய நோக்கத்தில் மட்டும் வருகின்றார் சொன்னால் யுஸல்லி ஃபீஹி கான பி மன்சிலத்தி ஹஜ்ஜ, அவருக்கு ஹஜ்ஜுடைய நன்மைக்கு வழங்கப்படுகிறதுன. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறும் தொழுவதற்கு அனுப்பி போகிறோம், அது நபி. உலகத்திலேயே 3 பள்ளி தானே சிறந்த பள்ளி. ஒன்று ஹரம் காபத்துல்லா, அடுத்தது மஸ்ஜித் நபவி, அடுத்தது அக்ஸா, அடுத்தது மஸ்ஜித் நபவியில் தொழுதால் 1,00,000 நன்மை, மஸ்ஜித் நபவியில் தொழுதால் 50,000 நன்மை, அக்ஸாவில் தொழுதால் 25,000 நன்மை. ஒரு தொழுகை தான், ஒரு ஃபர்லான் தொழுகை. பள்ளி இல்லாமல் நம்ம நாட்டில் வெளியே வீட்டிலே தொழுகிறோம், ஒரு நன்மை, அது ஒரு நன்மை தான் கிடைக்கும் வீட்டை தொழுதா. பள்ளிக்குள்ள ஜமாத் இல்லாமல் தொழுதா 9 மடங்கு நன்மை, 9%. ஜமாத்தோடு சேர்ந்தொழுதா 27 மடங்கு, 27 மடங்கு. இதே தொழுகையை மஸ்ஜித் அக்ஸால தொழுதா 25,000. அதே தொழுகை மஸ்ஜித் நபவியில் தொழுதால் 50,000 நன்மை. அதே தொழுகை ஹரமில் தொழுதா 1,00,000 நன்மை. 1,00,000 இமாம் ஜமாத்தோடு தொழுதா, இமாம் ஜமாத்தோட தொழுதா. அப்போ ஒருத்தர் ஒரு அஜித் மக்கால் இருக்கும்போது யாருக்கு நோக்க போகக்கூடாது, மதீனால இருப்பாங்கள்ல புதிய நவீனவாதிகள், நவீன பள்ளியாசு தான் போகணும்னு சொல்லும்போது அஜித் சொன்னாங்கன்னா, எப்பா நீ ஏன் வர பேசாமல், அங்கே வந்தால் ஒரு தொழுகைக்கு 50,000 நன்மை தான், நீங்கள் ஹரம்லே இரு, மக்காலே இரு, 1,00,000 நன்மை. ஏன் அதை விட்டுட்டு வர, ஏன் அதை விட்டுட்டு வர? 1,00,000 நன்மை கொள்ளடிப்பாங்களா, 50 குறைச்சி வருவாங்களா? யாரு அது நோக்கம் இல்லை. நபியினுடைய பிரியம் இருக்கிறதா இல்லையா என்று சோதனை மேற்கொண்ட ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் ஸல்லல்லாஹு இப்படி துவா கேட்டாங்க, அல்லாஹ்ம ஹப்பிபி இலைனல் மதீனத்தை, அல்லாஹ் மதீனா நேசக்கூடிய அந்த தன்மையை எனக்கு கொடுப்பாயாக. கஹுப்பினா மக்கத்த அவ் அஷத்த, மக்காவை நான் எப்படி நேசித்தோரும் அதை விட அதிகம் நேசிக்கின்ற பாக்கியத்தை எனக்கு கொடு. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு ஃபத்தஹ் மக்கா ஏற்பட்டுச்சு. வெற்றி கொண்ட பிறகு அந்த முதல்ல உம்ராக்கு எல்லா சஹாபாக்கும் வந்திருக்கிறாங்க. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, எங்கள் அன்சாரிகளை காணுமே, மதீனத்து தோடர்களை காணும் என்று கேட்குறாங்க. அந்த அன்சாரிகள்லாம் கவலையோடு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க. என்ன கவலைச்சுன்னா, ஆஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்கு வந்துட்டாங்க, தான் பிறந்த ஊருக்கு வந்துட்டாங்க, நல்லா வெற்றியும் கொடுத்துட்டான், இப்போ அவங்க கையில் தான் மக்கமா நகரே, பிறந்த ஊருக்கு வந்துட்டாங்க, இனிமேல் வருவாங்களா இல்லையோ, வருவாங்களோ இல்லையோ ஒரு கவலை. இது வரைக்கும் ரசூலுல்லாஹ் எங்களோட இருந்தாங்க மதீனாவில், இப்போ வந்துட்டாங்களே, பிறந்த ஊருக்கு வந்துட்டாங்க, சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க, அது மட்டும் மக்காவும் கிடச்சிருச்சு, இனிமேல் ஊருக்கு வருவாங்களா என்று கேட்கும்போது இந்த கவலையாக இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி மதீனத் தோழர்களை அழைக்கும்போது அவருடைய முகத்தை பார்த்தே சொன்னாங்க, சொல்லலை அவங்க இப்படி சொன்னாங்க, என் அருமை தோழர்களே, இந்த உலகம் எதை வேணா கொண்டு போகட்டும், இந்த முஹம்மது மதீனாவை கொண்டு போவான்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மதீனா நான் கொண்டு போவேன். நான் ஒரு கால் மக்கால் பிறக்காமல் இருந்தால், நான் மதீனா ஹிஜ்ரத் மட்டும் இல்லாமல் இருந்தால், நான் மதீனாவில் பிறப்பதற்கு ஆசைப்பட்டிருப்பேன். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். மதீனா அவ்வளவு நேசித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பூமியை நாமும் நேசிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னொன்று பாருங்கள், போகிற ஹாஜிகள் செய்ய வேண்டிய கடமை என்ன காரியம்னா, முதல்ல 40 தொழுகை அங்கே ஜமாத்தோடு தொழுகணும். முக்கியமாக அதுதான். அது 8 நாள் தான் கரெக்டாக கொடுப்போம், 8 நாள் தான் சரியாக கூட்டு போகணும். 8 நாள் 40 வக்து. ஒரு வக்து விட்டுட்டீங்க 39,000. நான் 2015 போகிறேன் பஸ்ஸு சரியாக தொழுக அங்கே இல்லை சொல்லி இக்காம சொல்லப்பட்டுச்சு, யார் ரூமில் ஓடாதீங்க, போட்டு நீங்கள் ஓடுங்க. நாங்கள் இப்போ நேரம் ஜமாத்தில் சேர்ந்துக்கிட்டோம், 40 வக்து கிடைக்கிறது. சொல்ல சொன்னாங்க, என் பணியில் யார் 40 வக்து ஜமாத்தை எடுத்துட்டாரோ என் ஷஃபாத்து கடமையாயிருச்சு.
என்னோட ஷஃபாத்தே வாஜிபாகிவிட்டது. அது உள்ளுக்குள்ளே ரௌதத்துல் ஜன்னா ஒன்று இருக்குது, சுவர்க்கத்தினுடைய பூந்தோட்டங்கள் ஒரு பூந்தோட்டம் சொன்னாங்க. பச்சை மேட் விரிச்சுப்பான், பச்சை மேட். அதை பற்றி ஸல்லல்லாஹு சொல்லும் போது, மா பைன பைத்தி வ மிம்பரி, என் வீட்டுக்கும் என் மெம்பருக்கும் மத்தியில் இருக்கிற அந்த பகுதி ரௌதத்தும் மின் ரியாதுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பூந்தோட்டங்களில் ஒரு பூந்தோட்டமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஒ மிம்பரி அலா ஹவுதி, என் மெம்பர் தான் நாளை மறுமையில் என்னுடைய ஹவுலாக இருக்கிறதுன்னு ஸல்லல்லாஹு குறிப்பிட்டாங்க. சொர்க்கத்துடைய பூந்தோட்டம். இன்றைக்கி சொர்க்கத்தில் உள்ள பொருள் இருக்குன்னு சொன்னால் ஒன்று ஹஜருல் அஸ்வத் இருக்குது, அது சொர்க்கத்தினுடைய கல். அது இங்குள்ள கல் இல்லை, இங்கே உள்ள உலகத்திலே சொர்க்கத்தினுடைய பொருள் இருக்குன்னு சொன்னால் மெம்பர். பூந்தோட்டங்கள் இருக்கிற போல இங்கே ஒரு பூந்தோட்டத்தை அல்லாஹ் ஆக்கினான். காரணம் அந்த அளவுக்கு சிறப்பு என்ன சொன்னால், அந்த பகுதியை அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரௌதத்துல் ஜன்னாவில் நடந்தார்கள். நடந்ததுனால அந்த ரௌதத்துல் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துடைய பூங்காவாக ஆக்கிட்டான், சொர்க்கத்துடைய பூங்கா ஆக்கியிருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சமயம் பூமி லேசாக அதிர்வு ஏற்பட்டுச்சு எங்க மதீனாவில். உமருடைய ஆட்சி. உமர் சொன்னாங்களா, இது யார் பூமி தெரியுமா? என்னுடைய நாயகம் இருக்கின்ற பூமி, இவர் அதிர் ஏற்படலாம். அப்படி அமைதியாகிடுச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட பூமி இன்ஷா அல்லாஹ் கொல்ல ஆசை இருக்குது. நமது என்ன செய்யணும், இந்த மௌத்துக்கு முன்னால் எங்கே போயிடணும் சொல்லுங்க, ஹஜ்ஜுக்கு போயிடணும், ஜியாரத்து ரசூலுல்லாஹ்க்கு நேரடியாக போய் சலாம் சொல்லிடணும். நேரடியாக போய் சலாம், சலாம் சொன்னியா எனக்கு, வா வா, மறுமையில் கூப்பிடணும் ஸல்லல்லாஹு. அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக. வரக்கூடிய வாரத்தில் மஸ்ஜித் சுற்றி இருக்கிற, மதீனா சுற்றி இருக்கிற சில பள்ளிகளுடைய செய்திகள் நம்ம பார்ப்போம். அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜு செய்யாதவர்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை வழங்குவானாக. ஹஜ்ஜு செய்தவருக்கு மீண்டும் ஹஜ்ஜு பாக்கி செய்வானாக. ரௌலா நபியினுடைய ரௌலாக்கு முன்னால் எல்லோரும் சலாம் சொல்லுடைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வாரி வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சுன்னத்துடன் தொழுது கொள்ளலாம்.